ராத்திரி சாப்பாட்டுக்கு மதியம் வச்ச ரசம் சாதம் இருக்கு, அதோட விட்டுறவான்னு என் பார்ட்னர் கேட்டாங்க. அவங்க சொன்ன ரசம் சாதத்தோட சேர்த்து ஒரு அலுப்பும் வெறுப்பும் இருந்தது. அதை பொறுப்பா தெரிஞ்சுக்கிட்டேன்னா சிறப்பான ஒரு ஹோட்டலுக்கு பார்ட்னரை சாப்பிட அழைச்சிக்கிட்டு வந்தேன். என்ன சாப்பிட்றேன்னு கேட்டேன். உங்களுக்கு சொல்றதே எனக்கும் சொல்லுங்கன்னுச்சு. ஏன்னா ஹோட்டலில் கொடுத்த மெனுவில் உள்ள ஐட்டம் அதுக்கு என்னன்னு தெரியாது. கேட்டா புரியலங்கும். எனக்கும் அப்படித்தான். நானும் புரிஞ்சாப்புல ஸ்பெஷல் ரவா தோசை 2 ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டினரியா உட்காந்துருந்தேன். தோசையும் வந்தது. கூடவே நம்ம ஃபாலோவர்ஸ் திருச்சிக்காரங்க 2 பேர் நம்மளை பார்த்துட்டு பேசுறதுக்கு வந்தாங்க. ரவா தோசையை விட எங்களை பத்தி அவங்க சொன்ன விஷயம் நல்லா இருந்தது. நாங்க சாப்பிட்டதுக்கு அவங்க பில் பண்றேன்னு அடம் பிடிச்சாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா இன்னும் 2 பேரை அழைச்சிட்டு வந்திருப்போம்னு சொன்னோம். சிரிச்சாங்க. அவங்க சிரிச்சது ஸ்வீட் சாப்பிடாமலேயே தொண்டை வரைக்கும் இனிச்சது. அப்புறம் அடம் பிடிச்சி எங்கள் பிள்ளை நாங்களே கட்டணும், அவங்களுக்கு டாட்டா காட்டணும். தமிழர் பண்பாடு தரமான பண்பாடு சகோ. நன்றி. இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க.